கேஎல் 3 digit சார்ட் 20/12/2023. Disclaimer: no betting, no gambling. This channel is only for entertainment purpose only, learning purpose only. ஸோ நமக்கு லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 783. 7 + 8 + 3 = 18. 18 ஆல்ரெடி நமக்கு 18 வந்துச்சு. ஸோ குரூப் நம்பரில் செக் பண்ணிங்கன்னா நமக்கு 8வது குரூப் வருது. ஒரு 8 2 18. அப்போ என்ன பண்ணும், இன்னொரு 8 போகலாம், இல்லை இன்னொரு 18 போகும், இப்படி போகலாம். தென் இங்கே பாருங்கள், பக்கத்தில் 9வது குரூப்பில் 2 9 வந்துருக்குது. டெஃபினட்டாக ஒரு 19 போயாகணும். ஸோ டபுள்ஸாக இருந்தால் நமக்கு இந்த இடத்துல அடிக்க போகுது. நார்மலாக இருந்தால் இந்த க்ரீன் ரிப்பீட் ஆயிரும், இல்லை இந்த இடத்துல, இல்லை இந்த பிளாக் கவர் ஆயிரும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எப்போ வேணால் வரலாம் அந்த நம்பரு. சார்ட் வச்சுருக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. சார்ட் இல்லாதவங்க புதுசாக வீடியோ பார்க்குறவங்க, ஆல்ரெடி நம்ம இந்த சார்ட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். சார்ட்டோட கான்செப்ட் நமக்கு டோட்டல் தான். ஸோ 3 டிஜிட்டுக்காக இந்த சார்ட் போட்டிருக்கோம். 3 டிஜிட்டை நீங்கள் 3த்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் கிடைக்குங்களா. இப்போ 063 இருக்குது. 0 + 63 6 + 3 9. இந்த மாதிரி கூட்டிங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குங்களா. டோட்டல் இதை டோட்டல்னு சொல்கிறேன். அது மாதிரி மொத்தமாக 3 டிஜிட்டில் எத்தனை நம்பர் இருக்குது அதுதான் நம்ம அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த சார்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா. இப்போ என்ன நம்பர் வந்தாலும் ஓகே, சார்ட்டில் இருந்தால் வரும். பட் அது எந்த நாளைக்கு எந்த இடத்துக்கு போகுதுன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் இதுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கு. மிஷன் எங்கே அடித்தாலும் சரி, திரும்பி அடித்த இடத்துக்கு திருப்பி வரும். ஸோ இங்கே பாருங்கள், 8ல் இங்கே வந்துருக்குது, 9ல் இங்கே பக்கத்துலேயும், இங்கே 10ல் இங்கே, தென் 11ல் இங்கே அடிக்கும், இங்கே அடிக்கும், இங்கே தென் கொஞ்சம் இறங்கி 7க்கு கூட போகலாம். அந்த இடத்துல அடிச்சிருக்கோம், அதில் விடுபட்டுருக்க நம்பர்லாம் வரும். இப்போ இதை டார்கெட் பண்ணிக்கங்க 19. ஸோ அதனால் நீங்கள் ஏதோ ஒரு டோட்டலில் டார்கெட் பண்ணி ஆனிங்கன்னா நமக்கு லக்கு இருந்தால் அந்த மந்தில் நம்பர் அதிகமாக வரும். இல்லையா எப்படி ஒரு தடவையாவது அந்த டோட்டலுக்கு கை வச்சுட்டு போயிடும், ஏதோ ஒரு நம்பர் வந்துடும். தென் இந்த 0 to 20 இருக்கிற டோட்டல் இன்னும் பிரித்து குரூப்பாக கொடுத்துருப்போம், தனித்தனி செட்டாக. இப்போ எக்ஸாம்பிள் 0 குரூப்னு எடுத்துட்டிங்கன்னா 0 டோட்டல் 10 20 இது 3த்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மந்த்லி இதுலேருந்து ஒரு 4 நம்பர் கொடுக்கும், இதில் இருக்கிறத கவர் பண்ணி. இங்கே பாருங்கள், 10ல் 2 20ல் 2. ஓகேங்களா, புரியுதா. அப்போ அடுத்த மந்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10ல் 2 இருக்குது போக எப்படியும், இல்லைனா 20ல் ஒரு 2, இல்லை அடுத்த மந்த் போகலாம், இல்லை போகாமல் கூட விடலாம். பட் ஆனாலும் நமக்கு எப்படி அடுத்த மந்த்து விட்டாலும் அதுக்கு அடுத்த மந்த்து போயிடும். ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், போன மந்த் கலருக்கு நம்ம கொடுத்த கலர் க்ரீன், இங்கே இருக்கிற கலருக்கெல்லாம் நம்ம கலர் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், அக்டோபருக்கு ப்ளூ, நவம்பருக்கு க்ரீன், டிசம்பர் இந்த மந்த்துக்கு ரெட்டு. இப்போ எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்கு அந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மந்த் கலர் ரெட்லாம் இந்த மந்த் ரிசல்ட்டு, போன மந்த்து க்ரீன்லாம் க்ரீனுங்கிற இடத்துல போன மந்த் ரிசல்ட் இருக்குது. அதுக்கு முந்தின மந்த் ப்ளூ இருக்கிற இடத்துல அதுக்கு முந்தின மந்த் ரிசல்ட் அக்டோபர் இருக்குது. அப்போ ஒவ்வொரு இதுலேருந்து குரூப்லேருந்து 4 நம்பர் வருது, இல்லை ஒரு டோட்டலாவது கவர் ஆயிரும். பாருங்க, 1வது குரூப்பில் 1 தான் வந்துருக்கு, இன்னும் 11 வரல, 21 வரல. பட் ஆனால் போன மந்த்து 4 நம்பர் வந்துச்சு. அதனால் குறைச்சி கூட விடலாம். ஏன் சொல்கிறேன்னா, இதில் பாருங்கள், நம்ம கெஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. ஒரு நாள் இங்கே கம்மியான நம்பர்னு இங்கே வந்துடுது, இல்லை இங்கே 1வது குரூப்பில் வருங்க அதிகமாக அடிச்சிருக்குது, 2ல் இங்கே வந்துட்டுருக்குது, 4 5ல் வேணால் அதிக நம்பரை கொடுத்துட்ருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, இங்கே வருது
6 இங்கே நிற்கிது, 7வது குரூப் அங்கே, 8 இங்கே, 9 இங்கே. இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம 4வது குரூப்பில் இருக்கிற 4, 14, 24, 5ல் 5, 15, 25. ஜஸ்ட் இது மாதிரி நீங்கள் இருக்கிற குரூப் டோட்டல் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற நம்பரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற நம்பர் வந்துடும். இல்லை எங்கெங்கே அடிச்சிருக்கு இப்போ இந்த மந்த்து பாருங்கள், அடிச்சிருக்க நம்பர் 8, 9, 8ல் வந்திருக்கு, 9ல் வந்திருக்குது. அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் வரும், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சார்ட் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் வாங்க, சார்ட் இருக்கிறவங்க அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார்ட் வாங்கிட்டுனா இங்கே இதில் இருக்கிற நம்பர் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருவேன். இங்கெல்லாம் என்ன நம்பருக்கு அதில் கொடுத்துருவேன், ஜஸ்ட் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, யாராலையுமே கன்ஃபார்ம் நம்பர்னு கொடுக்க முடியாது. அந்த சார்ட்டை வச்சு சொல்கிறேன்னா ஃபாலோவிங் நம்பர் சொல்கிறேன், நாளைக்கு வரப்போகிற நம்பர் 1 மந்த்துக்குள்ளே என்னால் அப்படி சொல்ல முடியும். ஏன்னா டெய்லி வர ரிசல்ட்டு நம்ம இதுலேருந்து எடுக்கிறோம், அதனால தான் சொல்கிறேன். இந்த இதில் ஃபார்மேட்டில் ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ஸோ சார்ட் வேணுங்க, வாட்ஸ்அப் லிங்க் நான் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி மெசேஜ் போடுங்க, இந்த சார்ட்டை பே பண்ணி நான் வாங்க. இந்த சார்ட்டோட ப்ரைஸ் 1000 ருபீஸ், இந்த சார்ட்டுக்கு தான் 1000 ருபீஸ். ஸோ விரும்புகிறவங்க சார்ட்டை வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.